வணக்கம். பான் கார்டு விண்ணப்பங்கள்ல வரப்போற புதிய மாற்றங்களை, குறிப்பா அந்த ஃபார்ம் 93 அப்டேட் பத்தி ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ரூல்ஸ் கொஞ்சம் சிக்கலா தெரியலாம், ஆனா கவலைப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு விளக்குறேன். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்போ நாம எதையெல்லாம் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, படிவம் 93ஓட புதிய அப்டேட், பேரோட அடிப்படை அமைப்பு எப்படி இருக்கணும், இனிஷியல்களுக்கான ரூல்ஸ் என்ன, சிங்கிள் நேம் இருந்தா எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்க என்னென்ன முக்கிய விஷயங்களை கவனிக்கணும், இதையெல்லாம் தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல படிவம் 93ஓட புதிய அப்டேட் என்னன்னு பார்ப்போம். இதுல பழைய முறைக்கும் ஏப்ரல் 1, 2026 இருந்து வரப்போற புதிய முறைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பழைய ஃபார்ம் 49A பிரிண்ட் ஆன் கார்டு நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நமக்கு தேவையான பேரை நாமே எழுதி கார்டுல பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா புதிய ஃபார்ம் 93ல அந்த ஆப்ஷனே மொத்தமா எடுத்துட்டாங்க. இனிமேல் உங்க ஆதார்ல உங்க பேரு எப்படி இருக்கும் அது அப்படியே தான் பான் கார்டுலயும் வரும். எந்த மாற்றமும் பண்ண முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இந்த 5 அப்படிங்கிற நம்பர். பான் கார்டுல லாஸ்ட் நேம், அதாவது குடும்ப பெயர் ஏன் அவ்வளோ முக்கியம் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்படுற 10 டிஜிட் பான் நம்பர்ல 5வது எழுத்து என்னவா இருக்கும்னா உங்க லாஸ்ட் நேமோட முதல் எழுத்தா தான் இருக்கும். ஒருவேளை உங்க லாஸ்ட் நேம் ஹாப்பின்னு இருந்தா பான் நம்பரோட 5வது எழுத்து ஹெச்னு வரும். அதனால தான் பேரை கரெக்டா பிரிச்சு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா பேரோட அடிப்படை அமைப்பு. இந்த புதிய படிவம் 93ல பெயர்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்ல உங்க பெயரை 3 முக்கிய பிரிவா பிரிக்கணும். படிநிலை 1, அதாவது லாஸ்ட் நேம் அல்லது சர் நேம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாயமா நிரப்பணும். படிநிலை 2ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் கட்டத்துல உங்க முதல் பெயரை, அதாவது விரிவாக்கப்பட்ட இனிஷியலை எழுதணும். படிநிலை 3ல இருக்கிற மிடில் நேம் ஒருவேளை உங்களுக்கு இருந்தா மட்டும் எழுதலாம், இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வந்திருக்கும், என் பேர்ல இனிஷியல் இருக்கே, நான் என்ன பண்றது? குறிப்பா நம்ம ஊர்ல இனிஷியல் போடுறது ரொம்ப சகஜமான விஷயம். இதுக்கு புதிய ரூல்ஸ் என்ன சொல்லுது? வாங்க இனிஷியல்ஸ்க்கான அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னு இப்போ தெளிவா பார்ப்போம். புதிய ரூல்ஸ் படி ஆதார்ல இனிஷியல் மட்டும் இருந்தா அத பான் ஃபார்ம்ல கட்டாயம் விரிவா எழுதணும். உதாரணத்துக்கு உங்க ஆதார்ல எம் ஹாப்பின்னு இருந்து அந்த எம்முக்கான அர்த்தம் மோசஸ்னு வச்சுப்போம். இப்போ ஹாப்பி அப்படிங்கிறது லாஸ்ட் நேம் ஆயிடும். அந்த இனிஷியலோட விரிவாக்கமான மோசஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நேம் ஆயிடும். இனிஷியல் முன்னாடி வந்தாலும் சரி, பின்னாடி வந்தாலும் சரி, விரிவாக்கப்பட்ட பேர் ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் நேம் கட்டத்துக்கு போயிடும். சரி, 2 இனிஷியல் இருந்தா என்ன பண்றது? விஎம் ஹாப்பின்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க. வீணா வெல்லூர், எம்னா மோசஸ். இப்போ எப்படி பிரிப்பீங்க? ஹாப்பிங்கிறது லாஸ்ட் நேம், வெல்லூருங்கிறது மிடில் நேம், மோசஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் நேமா மாறிடும். ஒருவேளை விவி மோசஸ் ஹாப்பின்னு கொஞ்சம் பெரிய பேரா இருந்தா மோசஸ் ஹாப்பி அப்படிங்கிறத முழுமையா அப்படியே லாஸ்ட் நேம்லயே கொடுத்துடலாம். உங்களுக்கு இன்னொரு சூப்பரான ஆப்ஷனும் இருக்கு. இந்த பிரிச்சு எழுதுற கன்ஃபியூஷனே வேணான்னு நினைச்சீங்கன்னா உங்க முழு பேரையும், அதாவது ஹாப்பி மோசஸ் அல்லது மோசஸ் ஹாப்பி வெல்லூர் என்கிறத அப்படியே முழுசா லாஸ்ட் நேம் கட்டத்திலே கொடுத்துடலாம். ஏன்னா லாஸ்ட் நேம் கட்டத்துல மட்டும் நீங்க 25 கேரக்டர்ஸ் வரைக்கும் எழுதிக்க முடியும். ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ பார்ப்போம். இனிஷியலோ குடும்ப பேரோ எதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரே ஒரு பேரு, அதாவது சிங்கிள் நேம் மட்டும் இருந்தா என்ன பண்றது? இந்த ஒற்றை பெயர்களை எப்படி கையாள்றதுன்னு அடுத்த பகுதியில பார்ப்போம். ஒற்றை பெயர் இருக்கிறவங்களுக்கு ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எந்த குழப்பமும் இல்லாம உங்க பேரை லாஸ்ட் நேம் கட்டத்துல மட்டும்தான் நிரப்பணும். உதாரணத்துக்கு உங்க பேரு ஹாப்பி அன்னு மட்டும் இருந்தா அதை லாஸ்ட் நேம்ல எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் கட்டங்களை அப்படியே காலியா விட்டுருங்க. அவ்வளவுதான். ஃபைனலா அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும் முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான பார்ட். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெரிய தப்பு பண்ணாதான் ரிஜெக்ட் ஆகும்னு இல்ல, சின்ன சின்ன தப்புகளால தான் நிறைய ரிஜெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு உங்க ஆதார்ல எம் ஹாப்பின்னு இனிஷியலுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி, அதாவது டாட் இருந்தா உங்களால பான் கார்டுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. உடனே ஆதார் மையத்துக்கு போய் அந்த புள்ளியை எடுத்துட்டு எம் ஹாப்பின்னு ஒரு ஸ்பேஸ் விட்டு மாத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இதை தவிர அவாய்ட் பண்ண வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஃபார்ம் முழுசையும் எப்பவுமே பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். பேருக்கு முன்னாடி ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி, டாக்டர், மிஸ்டர் இந்த மாதிரி எந்த பட்டங்களும் கண்டிப்பா போடக்கூடாது. அதே மாதிரி திருமணமான பெண்கள் அவங்க கணவர் பேரை பயன்படுத்தக்கூடாது. கட்டாயமா அப்பா பேரை மட்டும் தான் குறிப்பிடணும். இதையெல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்க ஆதார்ல இருக்கிற டீடைல்ஸ் கரெக்டா இருந்தா பான் கார்டுல உங்க பேர் துல்லியமா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம அப்படியே பிரிண்ட் ஆகி உங்க கைக்கு வந்து சேரும். இந்த புது ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு பான் ஏஜென்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணி செயல்பட ஆசைப்பட்டீங்கன்னா happysolutions.in அப்படிங்கிற வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. இது போல இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விளக்கங்களுக்கு ஹாப்பி மோசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க. முடிவா உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, 2026ல வரப்போற இந்த ஃபார்ம் 93 மாற்றத்துக்கு
உங்க ஆதார்ல இருக்கிற பேரோட ஃபார்மேட் இப்போ ரெடியா இருக்கா? தேவையில்லாத டென்ஷனை தவிர்க்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கே உங்க ஆதார் கார்டை எடுத்து ஒரு முறை செக் பண்ணிடுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.